வாழ்க்கை படகு அலையும் பொழுது அலைகள் மீது அசைவது உம் திருப்பாதங்கள். மாயையான உலகுதனில் மயங்கும் பொழுது மதியை தந்து மார்போடு அணைக்கும் கரங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற கடன் பிரச்சனைகள் தீர இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமல் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார். லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 42-43 இறை வார்த்தைகள். கடன் பிரச்சனையினால் அவதிப்படுகின்ற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று பார்க்கிற போது மனிதனுடைய ஆசையும் பேராசையும் தான். மனிதன் தன் சக்திக்கு மீறி பொருள் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற நிலை, ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவன் நினைத்து கடனை உடனே வாங்கி மிக பெரும் துன்பத்திற்குள் அவன் உள்ளாக்குறான். இதனால் அவனுக்கு கடனில் மூழ்குகிற நிலை வருகிற போது கடனில் தவிக்கும் மனிதர்கள் தவறான பாதையில் தேர்ந்தெடுக்கிறார்கள். கடன் சுமை அதிகரிக்க அதிகரிக்க செய்வது என்னவென்று தெரியாமல் சில நேரங்களில் திருட்டுத்தனத்தில் ஈடுபடுகிறார்கள். பிறரை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஏன் இன்னும் சில பேர் கோழைகளாக பயந்து தற்கொலையும் செய்து கொள்ளுகிறார்கள். ஆம், சமூக அநீதிகளுக்கும் தனிமனித ஒழுக்கத்திற்கும் ஊறு விளைவிப்பதாக பல நிலைகளில் இந்த கடன் தொல்லை அமைந்து விடுகிறது. அளவிற்கு அதிகமாக ஆசைப்படாமல் அளவோடு நிம்மதியோடு வாழ்கின்ற வாழ்க்கையே முழுமையான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நமக்கு தரும். நற்கருணை ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய குடும்பம் கடன் பிரச்சனையினால் அவதி உறுகிறது என்றால் அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலையை அளிக்கும்படியாக, நம்முடைய குடும்பத்தில் பொருளாதார வளர்ச்சி மேம்படும்படியாக சிறப்பாக இவ்வேளையில் நாம் செபிப்போமாக. இறைவா, நற்கருணை ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பமும் சில நேரங்களில் கடனில் மூழ்கி அவதிப்படுகிறோம். இதனால் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் போராட்டமும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அமைதியும் நிம்மதியும் இழந்து குடும்பம் ஒவ்வொரு நாளும் சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கிறது. இறைவா, எங்களை கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை தந்து
காத்திடும்படியாக உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நிம்மதியோடும் மன அமைதியோடும் வாழ வரம் தாரும் இறைவா. ஆமென். இறைவா, இறைவா, என்றும் என் சுவாசம் நீ.